நாம் எப்படி இருந்தோமா ரட்சிக்கப்பட்டதுக்கு முன்னால்? அவருடைய பிள்ளைகளாக இல்லை, நாம் அந்நியர்களாக இருந்தோம், அனாதைகளாக இருந்தோம், கோபாக்கினின் பிள்ளைகளாக இருந்தோம், பிசாசின் பிள்ளைகளாக இருந்தோம். அந்த நிலையிலிருந்து தான் நம்மை ரட்சித்தார், பிசாசின் பிடியிலிருந்து விடுவித்தார், வரப்போகிற அந்த கோபாக்கினையிலிருந்து விடுவித்திருக்கிறார், நம்மளை அவருடைய பிள்ளைகளாக ஆக்கியிருக்கிறார். கொஞ்சம் யோசித்து பாருங்க, இங்கிருந்து வந்திருக்கிறோம். எவ்வளோ பெரிய ஒரு மாற்றம் ஏற்பட்டிருக்குன்றது யோசித்து பாருங்க. அந்நியர்லிருந்து தேவனுடைய வீட்டாராயிட்டோம். எபேசியர் 2:19 அப்படியே சொல்லுது. அந்நியராக இருந்த நாம, பரதேசிகளாக இருந்த நாம, இப்போ தேவனுடைய ஹவுஸ் ஹோல்ட், தேவனுடைய வீட்டுக்குள்ளேயே வந்துட்டு தேவனுடைய வீட்டாராயிட்டோம். அனாதைகளாக இருந்த நாம தேவனுடைய பிள்ளைகளாக ஆயிட்டோம். இப்போ கோபாக்கினின் பிள்ளைகளாக இருந்த நாம அன்பின் பிள்ளைகளாக ஆயிட்டோம். இப்போ நாம தேவனுடைய கோபாக்கினை கீழே இல்லை, தேவனுடைய அன்பின் கீழே இருக்கிறோம். பிசாசின் பிள்ளைகளாக இருந்த நாம தேவனுடைய பிள்ளைகளாக ஆகிவிட்டோம். எவ்வளோ பெரிய மாற்றம் பாருங்க. அதாவது இந்த மூலையிலிருந்து அந்த மூளை, ஏதோ கொஞ்சம் ஒரு மாற்றம் இல்லை, பெரிய எவ்வளோ பெரிய மாற்றம். இது பாருங்க, இந்த தேவனுடைய பிள்ளைகள்ன்றது காரியம் எவ்வளோ பெருசுன்னா, இது மன்னிக்கப்படுறதை காட்டிலும் பெருசு, இது நீதிமான்கள் ஆக்கப்பட்டோம் என்றதை காட்டிலும் பெருசு. மன்னிக்கப்பட்டோம், நீதிமான்கள் ஆக்கப்பட்டோம்னா என்ன அர்த்தம்? ஒரு நீதிபதி ஒரு குற்றவாளி மன்னிச்சு விட்டுறாருன்னு வைங்க, அது பெருசுன்னு சொல்லலாம். ஆனால் அதோட பெருசு என்ன? மன்னிச்சு விடுறது மட்டும் இல்லாமல் குற்றவாளியாய் எல்லாம் சொல்கிறாங்க, ஆனால் இவர் அந்த ஆளை பாராட்டுறார். எப்பா நீ குற்றவாளி கிடையாது, நீ எவ்வளோ நீதி செஞ்சுருக்கன்னு பாராட்டுறாருன்னு வைங்க, அது அதை விட பெருசு, மன்னிச்சு விடுறதை காட்டிலும் பெருசு. ஆனால் மன்னிச்சு விடுறது மட்டும் இல்லாமல், எப்பா நீ இவ்வளோ சாதனைகளை செஞ்சுருக்கிறியே, இவ்வளோ நீதியை செஞ்சுருக்கிறியேன்னு சொல்கிறது மட்டும் இல்லாமல், அந்த பெஞ்சிலேருந்து இறங்கி நான் உன்னை என் பிள்ளையாவே எடுத்துக்கிறேன்ப்பா அப்படின்னு சொல்கிறது வேற. அதுதான் இது. தேவன் நம்மளை மன்னிச்சு விடுறது மட்டும் இல்லை, நம்மை நீதிமான்களாக அறிவிக்கிறது, ஏற்றுக்கொள்கிறது மட்டும் இல்லை, அதே ரொம்ப பெரிய ஆசீர்வாதங்கள். ஏற்கனவே பேசிட்டோம். பாவமே செய்யாதது போல நம்மளை நடத்துகிறார், மன்னிச்சிடறார், அதான் மன்னிக்கிறது. அது மட்டும் இல்லை, எல்லா நீதியும் செஞ்சது போல நடத்துகிறார். இயேசுனுடைய நீதியை நாம செஞ்சது போல நம்மளை நடத்துகிறார். ஆனால் அது மட்டும் இல்லை, நம்மளை தன்னுடைய சொந்த குடும்பத்திலேயே சேர்த்து விடுகிறார், நம்முடைய பிள்ளைகளாக நம்மை ஆக்கி விடுகிறார். இது எவ்வளோ பெரிய ஒரு அன்பு, இது எவ்வளோ பெரிய ஒரு செயல். ரட்சிப்பில் இது நடக்குது, எவ்வளோ பெரிய செயல். 1 யோவான் 3:1. இது எவ்வளோ பெருசுன்றதை நம்ம சில நேரம் உணர்றதில்லை. இதை லேசாக எடுத்து, ஆமாம் நம்ம பிள்ளைகள் தான், ஆமாம் அவர் தாப்பு தான், அதனால் என்ன, அது என்ன பெரிய இது, அந்த மாதிரி யோசனை இருந்ததுனாலே ரொம்ப தவறான இடத்துல இருக்கிறோம் என்று அர்த்தம். 1 யோவான் 3:1 வாசிப்போம். முதல் பாதி. நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதினாலே பிதாவானவர் நமக்கு பாராட்டின அன்பு எவ்வளவு பெரிதென்று பாருங்கள். எவ்வளவு பெரிதென்று பாருங்கள். எல்லாரும் சொல்லுங்க, எவ்வளவு பெரிதென்று பாருங்கள். யோவான் வயசான காலத்தில் ரொம்ப பெரிய ஒரு அப்போஸ்தலன், எல்லா சத்தியங்களையும் அறிந்த ஒரு அப்போஸ்தலன் சொல்லலாம். வயசான காலத்தில் அப்படியே எழுதுறாரு. எதை பெருசாக நினைக்கிறாரு? நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதனாலே பிதாவானவர் நமக்கு பாராட்டின அன்பு எவ்வளவு பெரிதென்று பாருங்கள். எப்ப பாரப்பான்றாரு, திரும்ப பாரப்பா, லேசா எடுத்துக்காத, இது தெரியும்னு சொல்லாத, இதுதானேன்னு சொல்லாத, எவ்வளோ பெரிதென்று பாருங்கள். அவர் எப்படி சொல்றாரு பாருங்க, நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதினாலே. எல்லாரும் சொல்லுங்க, அழைக்கப்படுவதினாலே. அழைக்கப்படுவதுன்னா சும்மா தேவனுடைய பிள்ளையா இருப்பது, சும்மா அப்படி அழைக்கப்படுவது, வேற ஒண்ணுமே இல்லைன்னா அவர் நம்மளை இப்படி அழைக்கிறார், பிள்ளைகள் என்று அழைக்கிறார். இதுவே எவ்வளவு பெரிய அன்புன்னு பாருங்கன்றார். அர்த்தம் பிள்ளைகளா இருக்கிறதுனால தான் பிள்ளைகள் என்று அழைக்கிறார். ஆனா இந்த ஒரு காரியமே எவ்வளவு பெருசு என்று பாருங்கன்னு சொல்றாரு பாருங்க. நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதனாலே பிதாவானவர் நமக்கு பாராட்டின அன்பு எவ்வளவு பெரிதென்று பாருங்கள். ரட்சிப்பில் தேவன் எவ்வளோ பெரிதான ஒரு அன்பை பாராட்டுகிறார், நமக்கு தன்னுடைய சொந்த பிள்ளைகளாக ஆக்குகிறார். இது பாருங்க,
இதை பல கண்ணோட்டங்கள்லேருந்து யோசித்து பார்க்கலாம். மன்னிக்கப்பட்டோம், நீதிமான்களாக்கப்பட்டோம்ன்றதை விட பெருசு இது. அவருடைய பிள்ளைகளாகி விட்டோம், அவருடைய குடும்பத்தார் ஆகிட்டோம். அல்லது இன்னொரு கண்ணோட்டத்திலேருந்து பாருங்கள், யூத மக்கள் பழைய ஏற்பாட்டில் அவங்க பாருங்கள் தேவனை பற்றி எவ்வளோ அறிஞ்சிருந்தாங்க. தேவன் சிருஷ்டி கர்த்தா, எல்லாத்தையும் உண்டாக்கினவர், அவங்கள எகிப்திலிருந்து மீட்டெடுத்த தேவன், வல்லமை உள்ள தேவன், சர்வ வல்லமை உள்ள தேவன், சிவந்த சமுத்திரத்தை 2 பிளக்கக்கூடிய தேவன், எல்லாம் அறிஞ்சு வச்சுருந்தாங்க. பாருங்க எவ்வளோ அறிஞ்சிருந்தாங்க. ஆனால் தேவனை பார்த்து பிதாவேன்னு சொல்ல முடியல, அவரை தகப்பனா அவங்க நினைக்க முடியல. இன்னும் கேட்டால் அவங்க எப்படி நினச்சிருந்தாங்கன்னா, அவர் ரொம்ப தூரம், அவர் ரொம்ப எல்லாத்தையும் கடந்தவர், ரொம்ப பரிசுத்தர் 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 பரிசுத்தர், எந்த அளவுக்குன்னா நாம் கிட்ட கூட நெருங்க முடியாது. அப்படி தான் புரிஞ்சு வச்சுருந்தாங்க யூத மார்க்கத்தில். பாருங்க, ஏன்னா நீங்கள் ஆலயத்துக்கு போனீங்கன்னா நீங்கள் உள்ளே போக முடியாது. யூதனாக இருந்தால் கூட அந்த வெளியே அறைக்கு உள்ளே தாண்டி போக முடியாது, வெறும் ப்ரீஸ்ட் தாங்க போக முடியும். அந்த உள் மிக பரிசுத்த அந்த இடத்துல வெறும் பிரதான ஆசாரியன் தான் வருஷத்துக்கு ஒரு முறை போக முடியும். அப்போ ஒவ்வொரு முறையும் அவங்க தேவன்கிட்ட வரப்போல்லாம் அவங்களுக்கு என்ன யோசனை, ரொம்ப கிட்ட போயிட முடியாது, ரொம்ப கிட்ட போயிட முடியாது, ரொம்ப கிட்ட போயிட முடியாது. ஆனால் புதிய ஏற்பாட்டில் என்ன சொல்லுது, தைரியமாய் கிருபாசன தண்டை வாருங்கள். எவ்வளோ பெரிய வித்தியாசம் பாருங்க. ரொம்ப கிட்ட வந்துடாதேன்னு சொல்றதுக்கும் தைரியமாய் கிருபாசன தண்டை வாருங்கள். எபிரேயர் 10:19. ஆகையால் சகோதரரே, நாம் மகா பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசிப்பதற்கு இயேசுவானவர் தமது மாம்சமாகிய திரையின் வழியாய் புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை நமக்கு உண்டு பண்ணினபடியால், அந்த மார்க்கத்தின் வழியாய் பிரவேசிப்பதற்கு அவருடைய இரத்தத்தினாலே நமக்கு தைரியம் உண்டாயிருக்கிறபடினாலும், சொல்லுங்க, தைரியம் உண்டாயிருக்கிறபடினாலும். மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள நுழையறதுக்கு நமக்கு ரத்தத்தினாலே தைரியம் உண்டாயிருக்குது. இதுவரைக்கும் உண்டாகாத ஒரு காரியம். பிள்ளைகளாகிட்டோம், அவர்கிட்ட எப்போ வேணால் போகலாம், அவருடைய தகப்பனாகி விட்டார், எவ்வளோ நெருங்க முடியுமோ நெருங்கிட்டோம், இந்த வாழ்க்கையில் எவ்வளோ நெருங்க முடியுமோ நெருங்கிட்டோம். மரணத்துக்கு அப்புறம் அல்லது இயேசு திரும்ப வந்த பிறகு இன்னும் நெருங்க போகிறோம், இயேசுடைய முகத்தையே பார்க்க போகிறோம், திருத்துவ தேவனுடைய பிரசன்னத்திலே இருக்க போகிறோம், அவருடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம், என்றென்றைக்கும் அவருடைய பிள்ளைகளாய் இருப்போம். தேவாதி தேவன், எல்லாத்தையும் சிருஷ்டித்த தேவன் நம்முடைய தகப்பனாக மாறிவிட்டார். இது எவ்வளோ பெரிய ஒரு ஆனர், எவ்வளோ பெரிய பாருங்க. நீங்கள் யாருடைய பிள்ளைகள்ன்றதுல ஒரு பெரிய ஒரு மதிப்பு இருக்குல்ல, இருக்காங்க. நம்ம சொல்லுவோம்ல, அவர் இன்னாருடைய பிள்ளை, பெரிய ஒரு பிஸ்னஸ் மேனுடைய மகன் அல்லது பிரசிடென்ட்டுடைய பிள்ளை, எப்படி சொல்கிறோம். ஆனால் எவ்வளோ பெரிய ஆளுடைய பிள்ளையாக இருந்தாலும் தேவனுடைய பிள்ளையாக இருக்கிறதுக்கு சமமாக வர முடியாது. ஏன் யோசித்து பாருங்க, வரவே முடியாது. ஏன்? அவங்க எவ்வளோ பெரிய ஆளுடைய பிள்ளையாக இருந்தாலும் கிறிஸ்துவுக்குள் இல்லைன்னா அவங்க கோபாக்கினேன் பிள்ளைகள்னு வேதம் சொல்லுது. யோசித்து பாருங்க. நாம் என்ன சொல்கிறோம், இவ்வளோ பெரிய ஆளுடைய பிள்ளை, வேதம் சொல்லுது கோபாக்கினேன். ஆனால் நீங்கள் கோபாக்கினேன் பிள்ளை இல்லை, அன்பின் பிள்ளைகள், தேவனுடைய பிள்ளைகள். அப்போ நீங்கள் எவ்வளோ சிறிய ஆளாக இருந்தாலும், இல்லைங்க நான் இவ்வளோதாங்க, எனக்கு எந்த இதுவும் இல்லைங்க, வாழ்க்கையில் எந்த ஒரு ஸ்டேட்டஸும் இல்லை, ஒன்றும் கிடையாது, இல்லைங்க என்ன ஸ்டேட்டஸ் உங்களுக்கு வேணும், தேவனுடைய பிள்ளைன்றது தான் மிகப்பெரிய ஒரு ஸ்டேட்டஸ். இதை விட பெரிய ஸ்டேட்டஸ் இருக்கா? பாருங்க, யோசனை கண்ணோட்டம் எல்லாம் தப்பாக இருக்கு. நம்ம உலகத்தாரை பார்த்து வாய் பொழந்துட்டு இருக்கோம், கிடையாதுங்க. நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். எல்லாரும் சொல்லுங்க, தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். தேவன் நம்முடைய தகப்பனாய் இருக்கிறார்.